மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. சமீப காலமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருந்தா பாராட்டி இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எதையும் தராத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்களும் தங்களுடைய வாக்கையும் தரமாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை எதையும் வழங்காத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க என்பதுதான் உண்மை. இது மோடிக்கும் தெரியும். அதனால்தான் திமுக மேல அளவுக்கு அதிகமான ஆத்திரத்தை கொட்டுகிறார். மாநிலமாக போய் திமுக விமர்சிச்சார். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அதே பல்லவியை பாடுறாரு. திமுக மேல ஏன் அவருக்கு கோபம் வந்துச்சு? இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக தனித்தனியா இயங்கி வந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க நான் காரணமாக இருந்தேங்கிற ஆத்திரத்தில் திமுகவை இன்றைக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறார். தன்னை எதிர்க்க யாரும் இல்லைன்னு இருந்தவருடைய பழப்ப இந்தியா கூட்டணி கெடுத்துடுச்சு. எதிர்கட்சிகள் ஒண்ணு சேருதுன்னு கனவுலகத்தில் இருந்த மோடியின் தூக்கத்தை இந்தியா கூட்டணி கலைச்சிடுச்சு. தூக்கத்திலிருந்து எழுந்து திமுகவை தரக்குறைவாக பேசுகிறார். அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இது போல எத்தனையோ ஏச்சுக்கள், ஏளனங்கள், அரட்டல்கள், மிரட்டல்களை பார்த்து பழக்கப்பட்டவங்க நாங்க. வசவுகளை வாங்கி உரம் பெற்றவங்க நாங்க. கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம். கருப்பு சிவப்பு கொடியை கையிலேந்தி வர திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்ப இன்னும் தீவிரமா வேலை செய்ய வைக்கிறது இந்த எதிர்த்தாக்குதல் தான். எதிர்த்தாக்குதல் வந்தாதான் திமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு வெறியோடு களப்பணி ஆற்றுவாங்க. இவ்வளவு நாளா நான் உங்களை உசுப்பி விட்டு உற்சாகப்படுத்தி வந்தான். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள், அவருக்கு நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அரசியலமைப்பையும் அவமதிச்சா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம், மாண்புமை நீதியரசர்கள் சொல்லி இருக்காங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். வெக்கம், மானம், சூடு சுரண இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். அவரே கடைசியில் களைச்சி போய் நேற்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்து பதவி பிரமாணம் வாங்க 11:30 மணிக்கு 3:30 மணிக்கு பொன்முடிக்கு பதவி ஏற்பு, அதை முடிச்சுட்டு தான் பயணத்தை தொடங்கினேன். ஆக ஆளுநர் மாளிகையிலிருந்து தான் என்னுடைய பிரச்சாரமே தொடங்கி இருக்கு. ஆளுநர் மாளிகையிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் குடியரசு மாளிகை வரைக்கும் போக போகுது. நேற்று எங்களுக்கு ஆளுநர் சொல்லி அனுப்பிட்டாரு. பரப்புறப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னுடைய பிரச்சாரத்தை பயணத்தை தொடங்குறேன்னு சொன்னேன். அப்படின்னு கை கொடுத்த நானே ஆல் தி பெஸ்ட்னு. ஆளுநர் பார்த்த வேலையை இப்ப பிரதமர் மோடி தொடங்கி இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க. அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்க மேலையும் பாஜக மேலையும் இருக்கிற கோபத்தை அடங்காம அதிகமாகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர் வாக்கு மட்டும் கேட்டு வராருன்னு பாஜகவோட தோல்வியும் துரோகமும் அப்போதான் மக்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக பதியும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக,
ரெண்டு பேரையும் ஒரு சேர வீழ்த்தணும். அவங்களுக்கு இன்னும் புரியல. தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க நினைக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக மாதிரி அடிமையா இருக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. கடந்த 2 தேர்தலில் நிரூபிச்ச மாதிரி இந்த தேர்தலையும் காட்டணும். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.